ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன நீங்க வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு வந்து எல்லாரும் கேஷ் வந்து ஷேர் பண்ணி வாங்கி வந்துக்கிறோம். என்ன நிறைய வந்து காட்டுறேன் வாங்க பார்ப்போம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து எண்ணெய், கொத்தமல்லி, மசாலா, அப்புறம் வெங்காயம், பூண்டு வந்து உரிக்கிறாருப்பா நம்ம ஆளு. இவர் தான்ப்பா மாஸ்டர் இன்னைக்கு. இங்க பாருங்க பிரியாணி அரிசி எடுத்து எப்படி போறாருன்னு பாத்தீங்களா? எல்லாம் ஒரு 2 கிலோ அரிசி இருக்குது. அப்படியே வந்து இங்க பாத்தீங்கன்னா என்னடா இது கவர்ல தொங்குன்னு பாக்காதீங்க. கட் பண்ணி எடுத்து அந்த சிக்கன் வந்து இந்த கவர்ல தொங்குது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஐஸா இருக்குது. அதனால வாங்க இன்னைக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து அந்த பட்டை, கிராமு, ஏலக்காய், பூவு அதெல்லாம் போட்டு அரிசியை போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கிண்டி வந்தாம்பா. பாத்தீங்களா? இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ற மாஸ்டர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான்பா. இப்ப நம்ம வெங்காயம் கட் பண்றதுக்கு மாஸ்டர் வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்க போறாருப்பா. இங்க வருங்க பச்சை மிளகா, இஞ்சி பூண்டுலாம் வந்து இதுல போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வந்து பிரியாணிக்கு வந்து அப்படியே தம் போட்டு வச்சுக்கிறாச்சு. இஞ்சி பூண்டுலாம் நசுக்கி வச்சுட்டாச்சுப்பா. இங்க பாத்தீங்களா? இப்போ வந்து சிக்கன் கிளீன் பண்ற மாஸ்டர் இவருப்பா. பிரியாணி மாஸ்டரும் சரி, சிக்கன் கிளீன் பண்றவரு இவரே தான். செய்ய இப்போ வந்து பட்டை கிராம்லாம் போடுறோம்பா. பிரியாணி வந்து கிரேவி வச்சு தம் போட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்பா. வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். சுடு தண்ணி வச்சு அதுல அப்படியே ஊத்திக்கலாம். நான் தண்ணி வந்து கம்மியா இருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம்பா. ஒரு 6-7 வெங்காயம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு வந்து சிக்கன் வந்து நம்ம போட்டுக்கலாம்பா. ஓகேவா? லெக் பீஸு, அப்புறம் சிக்கன் பீஸ், ஒரு முழு கோழி, அப்புறம் லெக் பீஸும். இன்னைக்கு வந்து அந்த ரைஸ் வந்து வேக வச்சிட்டாச்சு. வந்து கொஞ்சம் ஆற வச்சிட்டுனா வந்து சூப்பரா இருக்கும்பா. தம் பிரியாணி கோசம் கொஞ்சோண்டு ஆற வச்சிட்டுனா இன்னும் சூப்பரா இருக்கும். சமஜ் படவர் ரைஸ் பெரிய பெரிய ரைஸ் போ. நல்லா கொத்தமல்லி போட்டு வந்தா இல்ல லைட்டா மேல பிரியாணி மேல. வாவ், என்ன டிஷ்னே தெரியல பிரியாணின்றா. சீக்கிரம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வைப்பா. பட்டு விடலாம்பா கொஞ்சமா. பிரியாணி மசாலா தக்காளி பழம் போட்டுக்கலாம்பா பிரியாணிக்கு. கிரேவி ரெடி ஆயிருக்கா? தம் பிரியாணி கிரேவி ரெடியா இருக்கு. சிக்கன் பல லைட்டா போட்டாச்சா? சிக்கன் பீஸ அதுல எடுத்து போட வந்தனா ரைஸ். நல்லா ரைஸ் அப்படியே பொல இருக்குப்பா. வந்து ரெண்டாவதா வந்து மேல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 3 கோடு வந்து ரைஸ் சிக்கன். ரைஸ போடு ஒரு கிண்டு போட்டு. இவர் வந்து இப்ப வந்து ஜூஸ் வாங்கி வந்துக்கிறாருப்பா.
हर जगह में बनेगा बाबा वीडियो। उधर लड़की देख स्पेशल सलाद வாவ் इसमें என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், அப்புறம் இது வெள்ளரி பிஞ்சு, கொத்தமல்லி, அப்புறம் பீட்ரூட். வந்து பிரியாணி வந்து தம் போட்டு வச்சுட்டா ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே எடுத்துட்டா சூப்பரா இருக்கும். தோசை கல்லு, இஞ்சி பூண்டு இருக்கிற உரல் எல்லாமே இருக்குப்பா தம் போடுறதுக்கு. வாவ் செம்மையா இருக்கு பிரியாணி. எடுத்து அப்படியே ஒரு கவுர் தான். வாவ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? थोड़ा प्लेट चिकन 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 नस्सी लिया चिकन देखा। आई वाह हाँ सही है बैठ जा।